வரக்கூடிய ஜூன் 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் என்பது நடைபெற இருப்பதாக பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடுக்கும், அதேபோல நிதிஷ்குமாருக்கும் ஒரு அழைப்பு விட்டிருந்தாங்க. உங்கள்ல யாராவது ஒரு ஆள நிப்பாட்டுங்க. நாங்க வந்து எங்களுடைய 236 எம்பிக்களும் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தாங்க. ஆனா அதை வந்து நிதிஷ்குமார் புறக்கணிச்சிருக்கிறாங்க. நிதிஷ்குமாருடைய கட்சி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தான் பெரும்பான்மையாக எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி தான் சபாநாயகர் தேர்தல்ல நிக்கணும். அவங்க அறிவிக்கக்கூடிய வேட்பாளரை நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுடைய கட்சி அந்த செய்தி தொடர்பாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஒரு என்டிஏ கேண்டிடேட்டாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஜேபியோட வேட்பாளரை நாங்க அறிவிப்போம்னு சொல்லி நிதிஷ்குமார் சொல்வதற்கும், என்டிஏ வேட்பாளரை எல்லாரும் சேர்ந்து இது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிதிஷ் நாயுடு கட்சியுடைய அந்த குரல்கள. இல்ல நிதிஷ்குமார் அவர்களோட குரலாகட்டும், இல்ல சந்திரபாபு நாயுடு குரலாகட்டும் இன்னும் வந்து ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்கல. இன்னமும் வந்து 2 பேரும் ஆசைகள் அதிகமா வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள். நிதிஷ்குமார் அவர்கள் பல்டிகுமார் என்று பெயரை எடுக்கக்கூடியவர். அவர் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு. இப்போ அந்த அமைதிக்கு வந்து நம்ம வந்து எப்படி இது புரிஞ்சுக்கலாம்னா, இது எந்த நேரத்துல எது வேணா ஆகலாம் அப்படின்றது அவரோட கடந்த கால வரலாறு. இப்ப இதை வைத்து நம்ம இங்க பார்க்கும்போது, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜனாதிபதி அதாவது சபாநாயகர் பதவியை வந்து நீங்க தக்க வைத்துக்கலன்னா, உங்க கட்சிகள் வந்து என்னைக்கு வேணா பிளவுபடலாம். உங்க கட்சியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்க கட்சியை விட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு அறிவுரை சொல்றாங்க. யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, சமீபமா அதாவது அரசியல் அனுபவம் கம்மியா இருக்கக்கூடிய ஆதித்ய தாக்கரே கூட சொல்றார். உத்தவ் தாக்கரே கூட மகன். அது இல்லாம மற்ற கட்சிகள் இருக்கிற முக்கிய முன்னணி தலைவர், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அந்த மாதிரி கருத்து வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்சிபி சேனால இருந்து அந்த மாதிரி கருத்துக்கள் வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேசியவாத காங்கிரஸ்ல இருந்தும் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருது. அதாவது காங்கிரஸ் கட்சியில அசோக் கெலாட் முன்னணி தலைவர் அவரே சொல்லியிருக்கிறாரு, ஒருவேளை ஜேடிஓ இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களோ அவங்களோட வேட்பாளர் போடுறாங்க சபாநாயகர் தேர்தல்னா, காங்கிரஸ் கட்சி வந்து அதை வந்து கண்டிப்பா கூர்ந்து கவனித்து தேவைப்பட்டால் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. குதிரை பேர் அரசியலை தடுப்பதற்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். அதாவது இதுக்கு என்ன பொருள்னா, குதிரை பேர் அரசியல இப்ப பண்ணக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா பிஜேபின்றது பொருளாங்க. அப்போ பிஜேபி கிட்ட உங்க கட்சியை நீங்க பாதுகாக்க, நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்ட நாங்க சொல்றோம், தயவு செய்து சபாநாயகர் பதவியை கேட்டு வாங்கிருங்க. இல்ல கேட்டு அவங்க கொடுக்கலன்னா உங்க வேட்பாளரை போடுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆனா அவங்க பேச்சை கேட்டு நீங்க போயிட்டீங்கன்னா மொத்தமா சர்வநாசமா போயிடும், உங்க கட்சியே இல்லாம போயிடும், காணாம போயிடும்னு சொல்லிட்டு ஒரு நட்பு ரீதியாவோ இல்ல அரசியல் ரீதியாவோ இல்ல எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த அடிப்படையிலயோ 3 விஷயத்துல சொல்றாங்க. பட் இந்த 3 கேள்விகளுக்கும் பின்னாடி இருக்கிறது என்னன்னா, ஜனநாயகம் காப்பாத்தணும்னா ஒரு தரமான மனிதர் சபாநாயகரா உட்காரணும். அப்ப அந்த சபாநாயகர் என்பவர் ஒரு ஆளுகின்ற அரசு கேள்வி கேட்காம இந்த சைடு ஒரு வாதம் வருது, இந்த சைடு ஒரு வாதம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்போ எய்ம்ஸ் பத்தி ஒரு சர்ச்சை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சபாநாயகர் வந்து இப்ப பாராளுமன்றத்துல ஒரு விவாதம் வருது, எய்ம்ஸ் வந்து என்னதான் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் பேசுறாங்க, அதாவதுங்க உத்தரப்பிரதேசல வந்து 250 மெடிக்கல் சீட் இருக்கு எய்ம்ஸ் மூலியமா, ஆனா தமிழகத்துக்கு 50 தான் இருக்கு. உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலமா இருக்கலாம், ஆனா தமிழகம் வந்து மெடிக்கல் காலேஜ் வரலாறு என்பது வெள்ளக்காரங்க பீரியட்லயே முன்னாடி தோன்றி அவங்க வந்து பெரிய வெற்றி அதுல வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. உலகளாவிய இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ல தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருந்து போன மருத்துவர்கள் வந்து பெரிய அங்கீகாரம் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னா அது வந்து தமிழகம் இல்ல சென்னை அந்த பகுதி தான் அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியாயமான மனுஷனா இருந்தாலும் ஆமா இல்ல இவங்க பேசுறது கரெக்ட் இல்ல, ஏன் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து 50 மெடிக்கல் சீட் இருக்கு எய்ம்ஸ்ல அப்படின்னும் போது அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, ஐயா சீட்டு 50 தான், ஆனா இன்னும் கட்டடம் கட்டல. 2015 சொன்னாங்க, அதே பீரியட்ல 2015 கோரக்பூர்ல சொன்னாங்க, அவங்க கட்டடம் கட்டி மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு 125 சீட்டும் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு சீட்டும் 50 சீட்டு தான் வந்தது. மெடிக்கல் காலேஜ் செங்கல் கூட இன்னும் ஃபுல்லா காம்பவுண்ட் எல்லாம் கூட வேலை இன்னும் முடியல. இந்த நிலைமையில இருக்குன்னு ஒரு நியாயமான கருத்து, அதாவது அன்னைக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய தரவுகள் கொடுத்துட்டு கூட மாணவர்களுக்கு வந்து ஏதோ வந்து பள்ளிக்கூடம் மாதிரி நடக்குது. ஏன்னா மாணவர்கள் அதிகமா போய் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுனால அங்க வந்து போதிய வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நியாயமான சபாநாயகரா இருந்தா இது என்ன இது, இந்த வாதத்தை அலோவ் பண்ணி அமைச்சர்கிட்ட பதில கேட்டு எத்தனாம் தேதி நீங்க இப்ப முடிக்க போறீங்க அப்படின்னு உத்தரவாதத்தை சொல்லுவார். இது வந்து நடைமுறையில சாத்தியம். இப்போ ஐயா ஓம் பிர்லா மாதிரி ஒருத்தர் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல பிஜேபிக்கு சாதகமான ஒருத்தர்
அதெல்லாம் பேசக்கூடாது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேள்வி பதிலா நீங்க முன்கூட்டியே கொடுத்துருக்கணும், நீங்க பாட்டுன்னு வந்து பேசக்கூடாது, இல்லைங்க ஒரு துணை கேள்வி இருக்கு, இல்ல இல்ல அதெல்லாம் செல்லாது அப்படின்னு வாங்கி வச்சுக்குவாங்க. இதுதான். அப்ப அங்க மக்கள் பிரச்சனையை பேசணுமோ, இல்ல ஜனநாயகத்தை காப்பாத்தணும், இல்ல ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவற அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா, ஒரு நல்ல மனிதரோ இல்ல வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு சபாநாயகர் அமைஞ்சா அது ஜனநாயகத்துக்கு நல்லது. அந்த அடிப்படையில எல்லாம் சொல்றாங்க. அது பார்க்கணும். சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்ல நிதிஷ்குமார் அவர்களோ அவங்களே வேட்பாளரை போடுறாங்களா? இல்ல அவங்க வந்து சரி மோடிஜி கேட்கிறாரு கொண்டாருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்களும் இந்த விளையாட்டுல அவங்களும் அங்கமா இருக்க போறாங்களான்றது நம்ம பார்க்கணும். ஆனா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தருணம். இன்னும் வரப்போற ஒரு 15 நாள் வந்து யாரு சபாநாயகர்னு முடிவாயிரும். அந்த சபாநாயகர் முடிவு என்பது ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு சில நேரத்துல இந்த உச்ச நீதிமன்றத்துல இருக்க ஐயா சந்திரசூட் அவர்கள் போன்ற தீர்ப்புகள் தான் கொஞ்சம் ஜனநாயகத்துக்கு உயிரோட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சபாநாயகரும் ஒரு நல்ல தரமான மனிதர் இந்திய திருநாட்டுக்கு கிடைச்சா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பாஜக கூட ஆளட்டும். சபாநாயகர் என்பவர் ஒரு நேர்த்தியான மனிதராக இருக்கும்.